நான் சொல்றேன், ரெண்டு கட்சிகளும் துரோகிகள். இந்த ரெண்டு கட்சியும் துரோகிகள், தமிழ்நாட்டுக்கு துரோகிகள், சமூக நீதிக்கு துரோகிகள். ரெண்டு பேரும் ஒதுக்குகின்ற காலம் வந்து விட்டது. அதுதான் இந்த தேர்தல். இப்ப நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, காங்கிரஸ் கர்நாடகாவில் காங்கிரஸ்ல சித்தராமையா முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க என்னானாலும் சரி நாங்க மேகதாது அணையை கட்டியே தீருவோம் அப்படின்னு காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா சொல்றாரு. இங்க இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் ஏன் வாயை திறக்கல? ஏன் இதே திருமாவளவன் அவர்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல? நீங்க எல்லாம் ஒரே கூட்டணியில தானே இருக்கிறீங்க, ஏன் வாயை திறக்கல? ஓட்டு பிச்சைக்காக வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இந்த ஓட்டு பிச்சைக்காக வாயை திறக்காம இருப்பீங்க நீங்க. அப்புறம் என்னையா நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க? என்னையா நீங்க அரசியல் இருக்கிறீங்க? நீங்க ஒரு கொள்கை இருக்கணும். பாட்டாளி கட்சி எந்த தேர்தல் எந்த கட்சி எப்படி இருந்தாலும் எங்க கொள்கையில ஒரு எள்ளளவு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதுதானே எங்க மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி. வாய் திறந்தியா? நான் திறந்த ஐயா பேசினாரு சம்பந்தமா. சமூக நீதினா இன்னைக்கு இந்தியாவிலே ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும். யாரும் கிடையாது, வேற யாருக்கும் தகுதி கிடையாது. எங்க ஐயா பேசுறது மட்டும் கிடையாது. இந்த தேர்தல் எடுத்துக்கோ, 10 தொகுதிகள், 10 நாடாளுமன்ற தொகுதியில நம்ம போட்டிடுறோம். அதுல 3 தொகுதிகள் பெண்கள், பெண் வேட்பாளர் 30% இடஒதுக்கீடு. 10 தொகுதியில 2 தொகுதி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு பட்டியலினத்திற்கு கொடுத்திருக்கோம். அதுல 20% இடஒதுக்கீடு. உண்மையான இடஒதுக்கீடு, இதுதான் உண்மையான சமூக நீதி. நீங்க பேசுறது வேற, செய்யறது வேற. என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இந்தியாவில், நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல, இந்தியாவில் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க, அதனுடைய பொதுச் செயலாளர் பட்டியலினத்தை சார்ந்தவர் பொதுச் செயலாளர் கொடுக்கணும்னு அரசியல் சாசனத்தில் இருக்காயா, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்காயா? பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. நமக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி யாரு கொடுத்தோம்? இந்த தொகுதி அப்போ சிதம்பரம் தொகுதியை சார்ந்த தலித் எழில்மலை கொடுத்தோம். அடுத்த அமைச்சர் யாரு கொடுத்தோம்? அதே தொகுதி, இந்த தொகுதியை சார்ந்த யாருக்கு? பொன்னுசாமி கொடுத்தோம். அப்படி ஒவ்வொன்றா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இன்னைக்கு அதிகமா செய்த கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆனா நமக்கு பேர் என்ன? நமக்கு ஜாதி இப்படி அப்படின்னு என்னமோ பேசுறோம். எல்லாத்துக்கும் நம்ம தான் பண்ணிருக்கிறோம். நான் மத்திய அமைச்சரா இருந்த நேரத்தில், அதாவது இந்தியாவிலே ஒரே ஒரு இடஒதுக்கீடு யாருமே போராடாம, யாருமே கேட்காம, யாருமே கோரிக்கை வைக்காம, யாருமே சண்டை போடாம கிடைச்ச ஒரே ஒரு இடஒதுக்கீடு இந்தியாவில். அது கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. என்ன இடஒதுக்கீடு தெரியுமா? நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மற்றும் பழங்குடி சமுதாயத்திற்கு MBBS மற்றும் MBBS PG சீட்ல இடஒதுக்கீடு கொண்ட கட்சி, கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியா? நாங்க கொடுத்தியா? எங்களை யாரும் போராட்டம் பண்ணல, கேட்க கூட இல்லை, நாங்க கொடுத்தோம். ஆனா நம்ம இடஒதுக்கீடு எப்படியா? நம்முடைய காடு வெட்டியார் தலைமையில் எவ்வளவு போராட்டம் பண்ண, நம்ம ஐயா தலைமையில் எவ்வளவு பேர் நம்ம இழந்தோம். ஒரே நாள்ல 21 உயிர்களை நம்ம இழந்தோமே. ஒரே நாள்ல 20 விழுக்காடு இவங்க என்னமோ நாங்க கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எங்களுக்குள்ளையும் நீ கொடுத்தியா? எங்களுக்குலாம் நாங்க வாங்கணும், சண்டை போட்ட. இப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தா? யார சொல்றோம்? நம்ம மகாத்மா காந்தி. ஆனா யார் கையெழுத்து போட்டா? லார்ட் மவுண்ட் பேட்டன். அந்த கையெழுத்து போட்ட ஸ்தானத்தில் தான் திமுக, மகாத்மா காந்தி ஸ்தானத்தில் தான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். நாங்க போராடணும், இன்னும் போராடிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. என்னையா நாங்க கேட்டோம்? பின்தங்கிய இருக்கிற சமுதாயம் இது. இது படிக்கணும், வேலைக்கு போகணும், அதான் அது கேட்கறது தப்பா? 57 வருஷமா 2 பேரும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுவரைக்கும் உங்க மனசாட்சி ஏதாவது ஒண்ணு இருக்கா? அது செய்யணும் என்ன இருக்காயா? உதயநிதி ஸ்டாலின் தர்மபுரியில வந்து பேசுறார். எங்க அப்பா சட்ட போராட்டம் பண்றாராம். எதுக்கு? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது.
எதுக்கு ஏன் சட்ட போராட்டம் பண்ணணும்? என்ன சட்ட போராட்டம் உங்க அப்பா பண்ண போறாரு? உச்ச நீதிமன்றம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு, சரியா சொன்ன போனா 2021 மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தமிழக அரசு தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். ஜஸ்டிஃபை பண்ணுங்க, டேட்டா வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுங்க சொல்லி 2 வருஷம் ஆகுது. அந்த தரவுகள் எங்க தெரியுமா இருக்குடா? எங்க இருக்கு? கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல இருக்கிறது டவுன்லோட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷமா? எனக்கு 1 மணி நேரம் ஆகும்டா. ஸ்டாலினுக்கு எவ்வளவு நேரம் ஆகிட்டு இருக்கு? 2 வருஷம் ஆயிட்டு. ஸ்டாலின் கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் இன்னும் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கான். 2 வருஷமா கம்ப்யூட்டர்ல டேட்டா இருக்கு. அந்த டேட்டா டவுன்லோட் பண்ணி இடஒதுக்கீடு கையெழுத்து போடுறதுக்கு இவங்களுக்கு மனசு கிடையாது, இனியும் மனசு வர போறது கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், 2 கட்சிகளும் துரோகிகள். இந்த 2 கட்சியும் துரோகிகள், தமிழ்நாட்டுக்கு துரோகிகள், சமூக நீதிக்கு துரோகிகள். 2 பேரும் ஒதுக்குகின்ற காலம் வந்து விட்டது. அதுதான் இந்த தேர்தல். நீங்களா எங்களுக்கு கொடுக்க வேணாயா, இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணாம், நாங்களே பார்த்துப்போம். 2026 நாங்க கையெழுத்து போட போறோம். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், எதையும் கிழிக்க வேண்டாம், நாங்க கையெழுத்து போட்டோம். போட்டலாமா? நீ முடிவு பண்ணா போட்டலாம்டா. தமிழ்நாட்டில் எல்லாமே முடிவு பண்ணுங்கடா, உறுதியா போடலாம். எனக்கு இதுக்கு மேல கெஞ்ச முடியலடா, இவன் கிட்ட முடியலடா. ஏதாவது கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லடா, 2 பேருக்குமே இல்லடா. அது 2 பேருமே என்னன்னு தெரியல, நிர்வாகம் என்னன்னு தெரியல, ஆட்சினா என்னன்னு தெரியல, 2 பேருக்கும் எந்த விவரமும் தெரியல. அப்படியே இருக்கிறாங்க 2 பேரும். அவங்க கிட்ட போய் ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கய்யா, ஐயா எங்களுக்கு சாதிவாரி கணக்கு நடத்துங்க, ஐயா ஒரு 500 டாஸ்மாக் கடையை மூடுங்கய்யா, ஐயா இந்த நீர் மேலாண்மைக்கு கொஞ்சம் ஒதுக்குங்கய்யா, இந்த தடுப்பணை கட்டுங்கன்னு அதெல்லாம் எந்த கர்மாந்திரம் 2 பேருக்கும் தெரியாது. 2 பேரும் தெரியாது. அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அதனாலதான் இந்த தேர்தலில் நம்ம கார்த்தியாயினி இங்க 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். இது காலத்தின் கட்டாயம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நீங்க ஒரு தவறை செய்திருக்கிறீர்கள். அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். தவறை மீண்டும் செய்யக்கூடாது. இது முக்கியமானது. அதனால் இந்த தேர்தல் நீங்க அவன் வருவான் இவன் வருவான் இப்படி பண்ணுவான் இது பண்ணுவான் அதெல்லாம் கொடுப்பானுங்க, அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தக்கூடாது. எதுவுமே பொருட்படுத்தாத சூழ்ச்சி வச்சு பேசிட்டு இருப்பான். சரி குழந்தை சரிடா, 108 தெரியும்டா. அதோட முக்கியமா இப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்குது இப்ப இங்க இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். இப்ப நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, காங்கிரஸ் கர்நாடகாவில் காங்கிரஸ்ல சித்தராமையா முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க என்னானாலும் சரி நாங்க மேகதாது அணையை கட்டியே தீருவோம் அப்படின்னு காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா சொல்றாரு. இங்க இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் ஏன் வாயை திறக்கல? ஏன் இதே திருமாவளவன் அவர்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல? நீங்க எல்லாம் ஒரே கூட்டணியில தானே இருக்கிறீங்க, ஏன் வாயை திறக்கல? ஓட்டு பிச்சைக்காக வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இந்த ஓட்டு பிச்சைக்காக வாயை திறக்காம இருப்பீங்க நீங்க. அப்புறம் என்னையா நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க? என்னையா நீங்க அரசியல் இருக்கிறீங்க? நீங்க ஒரு கொள்கை இருக்கணும். பாட்டாளி கட்சி எந்த தேர்தல் எந்த கட்சி எப்படி இருந்தாலும் எங்க கொள்கையில ஒரு எள்ளளவு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதுதானே எங்க மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி. எந்த கூட்டணியில் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, தைரியமா நாங்க கேட்போம். அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனா உங்களுக்கு ஐயோ ஓட்டு போட்டுற மாட்டாங்க, அதனால வாயை திறக்க மாட்டீங்க. இங்க மீனவர்கள் பிரச்சனை இருக்கு. கச்சத்தீவை தாராவாத்து பிறகுதான் இங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு மீனவர்கள் 800 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 800 மீனவர்கள், 6100 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 1200 படகுகள் அங்க வந்து பிடிச்சிட்டு நாசப்படுத்தின அந்த படகுகள் 1200 படகு. ஏன் காங்கிரஸும் திமுகவும் கச்சத்தீவா கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அது பிரதமர் சொன்னா அதுக்கு ஒரு குற்றம் கண்டுபிடிங்க. ஏன் உங்களுக்கு தான் வக்கு இல்ல? நாங்க சொல்லுவோம்,
எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கல்ல, சேலத்துல பிரதமர் அவர்கள் வந்து நேரா மேடையில யார கைய பிடிச்சாரு? நம்ம ஐயா கைய பிடிச்சாரு. அதான் என் மரியாதை. கட்டி பிடிச்சாருல. இதுவரை ஏதோ மேடைக்கு மட்டும் இல்ல, நானும் ஐயாவும் பல முறை பிரதமரை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அது மேடையில இருந்தாலும் சரி, அவர் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, இப்படிதான் கட்டி பிடிச்சி ரொம்ப பாசமா இருப்பார். ஏன்னா பிரதமர் ஓபிசி, ஐயாவும் ஓபிசி. இது ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நீங்க தருமபுரி மாவட்டத்தில் வரகு அவ்வளோ விளையுது, 80,000 டன் வரகு அங்க விளையுது. அதை விட்டுட்டார், கர்நாடகாவில் போய் வரகு வாங்கி கொடுத்துக்கிறார். அங்க போய் வாங்கியிருக்கிறாங்க, வரகு வாங்கியிருக்கிறாங்க கர்நாடகாவில் போயிட்டு. இதை விட்டுட்டு அப்போ இவர் யாருக்கு வேலை செய்யறாரு? இவர் வேளாண் துறை அமைச்சர்னா யாருக்கு வேளாண் துறை அமைச்சர்? பேசாம MRK பன்னீர்செல்வம் கர்நாடகாவில் போய் வேளாண் துறை அமைச்சரா வேலை செய்யலாங்க. பொங்கல் நேரத்தில் எங்க அதிகமா கரும்பு விளைச்சல்? பொங்கல் கரும்பு கடலூர் மாவட்டத்தில் தான், நம்ம மாவட்டத்தில் தான். இவங்க கரும்பு எங்க போய் வாங்கினானுங்க? ஆந்திராவில் போய் கரும்பு வாங்கிட்டு வைக்கிறாங்க. எவ்வளவு துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்க விளைநிலங்களை எல்லாத்தையும் காலி பண்ணி மைன்ஸ் கொண்டு வராங்க, பெட்ரோ கெமிக்கல் கொண்டு வராங்க, மீத்தேன் கொண்டு வராங்க, எல்லாம் கொண்டு வராங்க. இவனுங்க இன்னும் தொடர்ந்தாங்கன்னா நம்ம மண்ணையும் மக்களையும் அழிச்சிடுவானுங்க, ஒழிச்சிடுவானுங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், ஆத்த ஒழிச்சிட்டானுங்க, வீராணத்தை ஒழிக்க போறாங்க. இந்த பகுதி விளைநிலங்கள்லாம் அழிக்க காத்துட்டு இருக்கிறானுங்க. அதனால இதை சிந்தியுங்கள். பரங்கிப்பேட்டையில் சைமா யாருக்கா வேணும்? அது யாருக்கா வேணும்? அங்க ஈரோடு திருப்பூர்ல இருந்து சாய கழிவுகள் அங்கிருந்து பைப்ல இருந்து எடுத்து வந்துட்டு இங்க இருந்து சுத்திகரிச்சு இங்க கடல் அனுப்புவானுங்களா? நம்ம என்ன இழிச்ச வேணலாம்? நமக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? அங்க இருந்து இங்க கழிவு மட்டும் எடுத்து வருவாங்களா? இங்க அதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். வடலூர், நம்முடைய வடலூர் வள்ளலாறுல என்ன பண்ணானுங்க இவங்க? பசங்க அதுல போய் கை வைக்கிறானுங்க இவங்க. 150 ஆண்டு காலமாக அப்படியே அந்த பெருவெளி இடம் அப்படியே இருக்கணும்னு அங்க வள்ளலார் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுல போய் இவனுங்க வந்து அதுல வள்ளலார் சர்வதேச மையம் கட்டு, அங்க வேண்டாம். நீ வெளியில ஒரு 200 ஏக்கர் 500 ஏக்கர் எடுத்துட்டு போய் அங்க போய் கட்டிட்டு போ. நீ அங்க வடலூர் வெளியில கட்டு, சென்னையில கட்டு, உலகம் முழுவதும் கட்டு. ஆனால் வள்ளலார் வாழ்ந்த அந்த மண் 7 கதவை திறந்தா அந்த ஒளிய பாக்கிறதுக்கு 10-15 லட்சம் பேர் மாதம் அங்க கூடுறாங்களே. அவங்க எங்க நிற்பாங்க? அதெல்லாம் இதுல யார் இதுல கை வச்சாலும் உருப்படாம போவாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். சாபெல்லாம் எனக்கு கூட தெரியாது எனக்கு. ஆனாலும் மனசுல எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கு. வருத்தம், அதுக்கு மேல ஒரு வார்த்தை, கோபத்தில் இருக்கிறேன் நான். அதாவது தம்பிகளா, என் தங்கைகள் எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தலில் வீடு விடா போங்க, போயிட்டு தாமரைக்கு வாக்குகளை சேகரிச்சு நம்ம கார்த்தியாயினி அவர்கள் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், இது கொள்கை தேர்தல், இது கூட்டணி தேர்தல். இது ஏதோ இந்த கட்சிக்கு இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதனால முக்கியமா இந்த தொகுதியில இங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வேட்பாளர் கார்த்தியாயினி அவர்கள் தாமரை சின்னத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் 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 என உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றி.